ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். எவ்வளோ பலகாரங்கள் செஞ்சாலும் ரவா லட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வீடியோவில். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதும் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நெய் உருகட்டும். நெய் உருகிடுச்சு. நான் ஒரு 20 முந்திரி, ஒரு 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சையெல்லாம் பபுள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த திராட்சையெல்லாம் நல்லா வந்து பபுள்ஸ் மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வருது. இந்த அளவுக்கு நாம் அதை வறுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு கப்பு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக உள்ள ரவை வாங்கிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கிண்டி விட்டுருங்க, ஏன்னா பிடிச்சி போயிடும். சுகர் வந்து மிக்சியில் நான் அந்த கப்பால் ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி திகட்டினா மாதிரி ஆகிடும். நான் அதனால் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு மணமாக வருது. நெய்யிலே இதெல்லாம் வறுக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். ஒன்று நெய்யிலையும், ஒன்று பால்லையும். ஏன்னா நெய்யில் இது பண்ணாக்க ஒரு மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இதிலே தேங்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்கணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக நல்லா கொதித்த பால், அதை ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற சூடாக இருக்கணும். இப்போ சின்ன பபிள்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தடு வந்து நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதை இந்த சைடு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சின்ன பாலாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி பால் பிடிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது மாதிரி நம்ம வந்து இது வந்து நெய்யில் செய்கிறதுனால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபாரினுக்கெலாம் இது மாதிரி அனுப்புகிறதா இருந்தாக்க நீங்கள் வந்து நெய்யிலேயே நீங்கள் அதை வந்து சேர்த்து பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம சின்னதாக எல்லாத்தையும் சின்ன பாலாக உருட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தான், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.